ஹாய் ஃபேம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரவை சாப்பிட்டால் நமது ஆரோக்கியத்திற்கு ஏற்படக்கூடிய 6 நன்மைகள். இதுல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஸ்லோவா கார்போஹைட்ரேட்ஸ் டைஜஸ்ட் பண்றதால வயிறு ரொம்ப நேரம் ஃபுல்லான மாதிரி இருக்கும். இதுல இருக்கிற புரோட்டீன் நம்ம உடல் தசைகள் அதாவது மசில்ஸை ஸ்ட்ராங்கா வச்சுக்க உதவும். இதுல கேலரிஸ் கம்மிங்கிறதுனாலையும் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்குங்கிறனால நமக்கு அதிகம் சாப்பிட தோணாது. சோ வெயிட் குறைக்க ட்ரை பண்றவங்க இதை தாராளமா சாப்பிடலாம். இதுல ஃபோலேட், தயாமின் போன்ற பி விட்டமின்ஸ் இருக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப சீக்கிரமா ஜீரணமாயிடும். இதுல ஜிங்க், பாஸ்பரஸ் இருக்கிறதுனால இது எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் இதுல அயன் இருக்கிறதுனால இது இரத்த சோகை அதாவது அனிமியா வராம இருக்க உதவுது. இதுல கொழுப்போட அளவு கம்மியாவும் மெக்னீசியத்தோட அளவு ஜாஸ்தியா இருக்கிறதுனால இது பிபியை கட்டுப்படுத்தும், அதாவது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். ஒரு முக்கியமான குறிப்பு, ரவை ஒரு மீடியம் கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டுங்கிறதாலையும் மற்றும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இருக்கிறதுனால அதாவது இன்சுலினை கரெக்டா சீரா கொண்டு போய் சேர்க்கறதுனால சக்கரை வியாதி இருக்கிறவங்க இத ஒயிட் ரைஸுக்கு பதிலா தாராளமா எடுத்துக்கலாம். ரவையில கிளட்டன் இருக்கிறதால கிளட்டன் அலர்ஜி இருக்கிறவங்க மற்றும் சீலியாக் டிசீஸ் அதாவது சிறுகுடல்ல பிரச்சனை இருக்கிறவங்க இத தவிர்க்கிறது நல்லது. எண்ணெயில போட்டு வறுத்தெடுத்த ரவை உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா இப்ப நான் சொன்ன எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. சோ இனிமே நீங்க உப்புமாவை பார்த்து பயந்து ஓட வேண்டாம், தாராளமா சாப்பிடலாம். நன்றி.